என்றென்றும் நின்று நிலவிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமென். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சயீத் இப்னு ஸைத் அப்படின்னு ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹினுடைய நெருக்கமான ஒரு தோழர். அந்த சஹாபி சஹாபாக்கள்ல தனித்துவமான முக்கியமான சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க. எந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14வது சஹாபி அவங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைதான் அப்படின்னு 14வது சஹாபி இந்த சஹாபி. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பரக்கத்தான திருவாயால் நீ சொர்க்கவாசிப்பா, உனக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று சொல்லப்பட்ட ஒரு சில சஹாபாக்கள்ல இந்த சயீத் இப்னு ஸைத் அப்படிங்கிற சஹாபியும் ஒருத்தவங்க. ரசூலுல்லாஹ் அந்த உலகத்திலே நீ சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு சஹாபியாக அவங்க இருக்கணும்? நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹுனுடைய மச்சான், சகோதரியினுடைய கணவராகும். ரசூலுல்லாஹினுடைய வஃபாத்திற்கு பிறகு, கலீஃபாக்களினுடைய வஃபாத்திற்கு பிறகு நீண்ட நாள் இந்த உலகத்துல இருந்தாங்க. மர்வான் அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளரினுடைய தலைமையில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த சயீத் இப்னு ஸைத் அப்படிங்கிற சஹாபி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு விவசாய தோட்டம் இருந்துச்சு. அந்த விவசாய தோட்டத்துக்கு பக்கத்துல இன்னொரு விவசாய தோட்டம், ஒரு பெண்மணியினுடைய, ஒரு இஸ்லாமிய பெண்மணியினுடைய விவசாய தோட்டம் பக்கத்துல இருந்துச்சு. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, நேர ஆட்சியாளராக இருக்கக்கூடிய மர்வான்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யறாங்க. என்ன குற்றச்சாட்டு? இந்த மாதிரி என் தோட்டம் இருக்குது, அதுக்கு பக்கத்து தோட்டம் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொந்தமான தோட்டம். அவரு ஏன் தோட்டத்துல ஒரு பகுதியையும் அவருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா அவர் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தோட்டத்துல கொஞ்சம் எனக்கு சேர வேண்டியது, ஆனா அது அவருக்குத்தான் சொந்தம் அப்படின்னு மோசடியாக, போலியாக சொல்லி அதை அவரு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை என்னன்னு கொஞ்சம் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு ஆட்சியாளர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே மர்வான் இப்னு ஹக்கம் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அழைச்சிட்டு வர சொல்றாரு. வர்றாங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட இந்த பெண்மணி வச்ச கம்ப்ளைண்ட முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமான இடத்தையும் நீங்க உங்களுக்கு சொந்தம்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களாமே அப்படிங்கிற கம்ப்ளைண்ட முன் வச்சு உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். இப்ப சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் மர்வானை பார்த்து சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஹதீஸ் அப்படின்னா, மன் அகத ஷபரன் மினல் அர்தி ظுல்மன் துவிகஹு இலா சப்இ அர்தீன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருத்தர், எந்த ஒரு முஸ்லிம் அடுத்தவருக்கு சொந்தமான சொத்துல, அவருக்கு சொந்தமான பொருளாதாரத்துல, அவருக்கு சொந்தமான இடத்துல ஒரு ஜான் அளவுக்கு அநியாயமாக எடுத்துக் கொள்கிறாரோ,
ஒரே ஒரு ஜான் அளவுக்கு தான் அநியாயமாக எடுத்துக்கொள்கிறாரோ, இது ரசூலுல்லாஹ் இடத்துக்கு சொல்லி இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். அது நகையாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொருந்துவது. அடுத்தவருக்கு சொந்தமான ஒரு பொருளை, ஒரு சொத்தை யார் ஒருத்தர் அநியாயமாக எடுத்துக்கொள்கிறாரோ, துவ்விகஹு இலா சப்இ அர்தீன், கியாமத் நாள்ல அவர் எடுத்துக்கொண்ட அந்த சொத்து அல்லது அந்த காசு பணம் அல்லது அந்த நகை இருக்குதே, அது இந்த பூமி அளவுக்கு கனமானதாக மாற்றப்பட்டு, ஒட்டுமொத்த பூமி இருக்குதே, இது எவ்வளவு வெயிட் இருக்குமோ அவ்வளவு வெயிட் உள்ளதாக அது மாற்றப்பட்டு அவருடைய கழுத்திலே தொங்க விடப்படும். இவ்வளவு வெயிட் களத்துல தொங்க விடப்பட்ட அவருக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமானதாக இருக்கும். ஆனா சர்வசாதாரணமாக அதை செஞ்சிடுறாங்க. யாராவது வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அந்த நகை நட்டுக்களை பங்கு வைக்கும் போது நமக்கு என்ன, யாருக்கு தெரியவா போது, இதை நம்ம எடுத்துக்குவோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிறது. காசு பணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது அவங்க இருக்கும் போதே மற்றவங்களுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறது, தான் பேருக்கு மாத்திக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு கொஞ்ச அளவிற்கு அடுத்தவருக்கு சேர வேண்டிய ஒரு பொருளாதாரத்தை அநியாயமாக ஒருத்தர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இந்த பூமியின் அளவுக்கு அது கனமானதாக மாற்றப்பட்டு கியாமத் நாள்ல அவருடைய கழுத்துல தொங்க விடப்படும். அப்ப இந்த உலகத்துல ஒரு தங்க செயினை அநியாயமாக வாங்கி நம்ம சந்தோஷமா ஸ்டைலா கழுத்துல போட்டோம் அப்படின்னா கியாமத் நாள்ல அது நமக்கு பெரிய வேட்டாக அல்லாஹ்வால் வைக்கப்பட போகுதுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்லல. இப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஹதீஸ சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அந்த ஹதீஸ என்கிட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நான் காதால கேட்டேன். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் போது, அதை நான் கேட்டு இருக்கும் போது, ரசூலுல்லாவால் உருவாக்கப்பட்ட, ரசூலுல்லாவால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட நான் எப்படி அந்த ஹதீஸ்க்கு மாற்றமா நடப்பேன்? அந்த பெண்மணி அவருக்கு சொந்தமான இடத்தை நான் அபகரிச்சுக்கிட்டேன், அனுபவிக்கிறேன் அப்படின்னு சாதாரணமா சொல்லுது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கும் போது நான் எப்படி செய்வேன்? கியாமத் நாள்ல நான் கஷ்டப்படவா அப்படின்னு ஆட்சியாளரை பார்த்து சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஆட்சியாளர் உடனே சொல்லி காட்டுறாங்க இந்த சஹாபியை பார்த்து, லா அஸ்அலுக பையினத்தம் பஅத ஹாதா. இப்ப நீங்க சொன்னீங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொல்றத நான் கேட்ட காதால, அதுக்கு பிறகு நான் எப்படிப்பா செய்வேன் அப்படின்னு சொன்னீங்களே, இதற்கு பிறகு உங்கள்கிட்ட எந்த அத்தாட்சியையும் எந்த எவிடன்ஸையும் எந்த ப்ரூஃபையும் நான் கேட்க தயாராக இல்லை. நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, சந்தோஷமா போங்க நீங்க. அந்த பெண்மணி இனிமேல் எந்த தொந்தரவும் அப்படின்னு சொல்லியாங்க. ஆனாலும் இந்த சஹாபி சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த குற்றச்சாட்டு மனசுல ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. நம்ம யாரா இப்படி சொல்லிருச்ச அப்படின்னு வருத்தப்பட்ட சயீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, டக்குன்னு அந்த வருத்தத்துல ஒரு இன்கானத்து காதிபத்தன், அந்த பெண்மணியை பொய் சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, அதனுடைய சொத்தை நான் அபகரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பொது இடத்துல என் மேல சொன்னது பொய்யாக இருந்துச்சு அப்படின்னா, யா அல்லாஹ் அந்த பெண்மணியினுடைய கண் பார்வைய போக்கிரு,
கண் பார்வையை குருடாக்கிரு. வக்துல்ஹா ஃபீ அர்திஹா, எந்த ஒரு இடத்தை வச்சு, எந்த ஒரு நிலத்தை வச்சு என் மேல இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லுச்சோ அத மௌத்தாக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்துல துவா செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, நம்ம இப்படி சொல்லியிருக்க கூடாது பட்டாங்க. ஆனா அவங்க கேட்ட துஆவுடைய தாக்க என்ன கிதாபுகள்ல எழுதுறாங்க, அந்த பெண்மணி இவங்க துவா செஞ்ச மாதிரியே கண் பார்வை இழந்துட்டாங்க. கடைசி காலத்துல அவங்கள பத்தி சொல்லி காட்டுறாங்க, இன்னஹு ரஆஹா உம்யா தல்மிசுல் ஜிதார. அவங்க நடந்து வரும்போது கண் பார்வை இல்லாததுனால செவத்தை புடிச்சுக்கிட்டு அப்படி தட்டு தடுமாறி நடந்து வருவாங்களாம். அந்த கண் பார்வை இல்லாத காரணத்தினால அந்த பெண்மணியினுடைய தோட்டத்துல இருந்த கிணறு, அது கிணறுன்னு தெரியாம வயசான காலத்துல அது உள்ள விழுந்துட்டாங்க. அதுவே அவங்களுக்கு கபராக மாறிடுச்சு. அந்த இடத்திலேயே அவங்களுக்கு அது கபராக மாறிடுச்சு. அவங்க சொல்லி காட்டுவாங்களா வயசான காலத்துல, அசாபத்தினி தாவத்து சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்கு காரணம் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மேல அபாண்டமா நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன், அவங்க வருத்தப்பட்டு துவா செஞ்சாங்க, அந்த துவாவினுடைய தாக்கம் தான் இப்படி இருக்குது என்பதாக அவங்க கடைசி காலத்துல புலம்புவாங்க. அப்ப நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் இருக்குத, அது எப்ப கபூல் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சாபம் கலந்த அந்த வார்த்தைகள் இருக்குத, அதை இஸ்லாமிய மார்க்கம் தவிர்க்க சொல்வதற்கான முதலாவது காரணம் என்ன? ஒரு சாபத்திற்குரிய வார்த்தை அல்லது சாபம் கலந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் போது அது எப்ப அல்லாஹ்வால கபூல் செய்யப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அடுத்தவங்களை அடிக்கடி சபிச்சுக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, சாபம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, சபிக்கிறத ஒரு பொழப்பாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்க, அந்த சாபம் அவருடைய தலை மேலேயே இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற சாபம் இவருடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்ல சொல்லுவாங்களா இல்லையா, அவர் சொன்னது அவருக்கே வந்து விடிஞ்சிருச்சு அப்படின்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருக்கே வந்து விடிஞ்சிருச்சு பார்ப்பா அப்படின்பாங்க. அப்படி நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க ஹதீஸ்ல, ஒருத்தர் ஒரு முஸ்லிம் ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, யாரையோ பற்றி ஒரு சாபத்திற்குரிய வார்த்தையை சொல்றாருன்னு வைங்க, யாரையோ அவருக்கு பிடிக்கல, சாபத்திற்குரிய வார்த்தை என்ன, நாசமா போவ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாருன்னு வைங்க. இப்ப இந்த நாசமா போ அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குதா இல்லையா, அந்த சாபத்திற்குரிய அந்த விஷயம் இருக்குதா இல்லையா, அது வானத்தை நோக்கி போகுமா? வானத்துக்கு போகும். நம்ம கேட்கிற துவா வானத்துக்கு தானே உயர்ந்து போகும். அதே மாதிரி இந்த சாபத்திற்குரிய வார்த்தை நாசமா போன்கிற வார்த்தை வானத்துக்கு போகுமா? வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது, அல்லாஹ்வால் மூடப்படும். ஏன்னா வானத்துல மலக்குமார்கள் தானே இருக்கிறாங்க, அங்க நாசமா போறதுக்கு யாரும் இல்லையே. நாசமா போன்கிற வார்த்தைக்குரிய ஆட்கள் யாரும் அங்க இல்லையே. அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, பூமிக்கு கீழே இறங்கி வரும். பூமியில எங்கேயாவது போகலாமான்னு சுத்தி முத்து பார்க்கும். அந்த வாசகம் அந்த வார்த்தை பூமியில எங்கேயும் போக முடியாது. கடைசியில என்ன பண்ணுமா, இவர் யார மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாரோ அவர்கிட்ட போகும் அந்த வார்த்தை. யாரையாவது பார்த்து சொல்லியிருப்பாரா இல்லையா, யாரையாவது மனசுல வச்சு நாசமா போன்னு சொல்லியிருப்பாரா இல்லையா, அவரை நோக்கி அந்த வார்த்தை போகும். போய் நேரம் அவர் தரையில இறங்கிருமா. இவர் சபிச்சார அந்த சாபம் யாரை சபித்தாரோ அவருடைய தலையில போய் இறங்கிருமா அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அப்படிலாம் இறங்காது, அப்படிலாம் இறங்காது. அந்த வார்த்தை போகும் அவர்கிட்ட. அந்த வார்த்தைக்கு தகுதியானவராக அவர் இருக்காரான்னு பார்க்கும்.
வார்த்தைக்கு தகுதியானவராக இருக்கிறது அப்படின்னா என்ன? இப்ப ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்றாரு நாசமா போன்கிறாரு, ஆனா அவர் நல்ல மனுஷனா இருக்கிறாரு, அவர் மேல எந்த தப்பும் இல்லை, அவர் சரியாகத்தான் இருக்கிறாரு, அவர் இபாதத்தான ஆளாத்தான் இருக்கிறாரு. இவரு அவர் மேல இருக்கக்கூடிய வன்மத்துல, அவர் மேல இருக்கக்கூடிய வெறுப்புல இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆனா அவர் அளவுல அவர் நல்ல மனுஷனாத்தான் இருக்கிறாருன்னு வைங்க. இப்ப இந்த சாபம் இருக்குத அவரை நோக்கி வரும், பார்க்கும், இவர் நல்ல மனுஷனா தானே இருக்கிறாரு, அப்ப இங்க நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். வானத்திலையும் போக முடியல, பூமியிலும் எங்கேயும் போக முடியல, யார சபிச்சாரோ அவர்கிட்டையும் போக முடியல. கடைசியில என்ன செய்யும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇல்லா ரஜஅத் இலா காயிலிஹா, யாரு சபிச்சாரோ அவருடைய தலையிலே அது வந்து இறங்கிரும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம சபிச்சோம்னா அது அவங்களுக்கு தான் போய் சேரும், அவங்க தான் வீணா போவாங்க, அப்படி போவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி மேப் போட்டு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் டக்குன்னு ஒருத்தரை பார்த்து சபிச்சா அவர் வீணா போயிருவாரு, நாசமா போய், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கடைசியில அந்த வார்த்தை, அந்த சாபம் யாரு சபிச்சாரோ அவருடைய தலையிலேயே வந்து இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது, இறங்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த அதிகமா சபிக்கக்கூடியவங்க இருப்பாங்க தெரியுமா, அதிகமாக சபிக்கக்கூடியவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள பாருங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு உஸ்தாதும் சேர்ந்து சபிக்கிறாங்கன்னு நான் அப்படி சொல்லல, அது நல்லா இருக்க விடாது நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹும் அவனுடைய திருத்தூதரும் சபிக்க கூடாது, சாபத்தை தவிர்க்கணும்னு சொன்னதற்கான இரண்டாவது காரணம் என்ன? அந்த சாபம் யார் சபிக்கிறார்களோ அவர்களிடத்திலேயே வந்து இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர்களின் வாழ்க்கையையே அது வீணாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குதா இல்லையா, அந்த வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலேயே தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலேயே தாக்கங்களை, சில எஃபெக்ட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி. நீங்க பாருங்க, ஒருத்தர் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறப்பா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், அல்லாஹ்வுடைய கிருபையில நல்லா இருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுல நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு வைங்க, அவர் உண்மையிலே நல்லா தான் இருப்பார். சிலர் இருக்கிறாங்க, எப்ப கேட்டாலும் பஞ்சப்பாட்டு தான் படிப்பாங்க. என்னப்பா எப்படி இருக்கிற அப்படின்னா, என்னத்த ஏதோ இருக்கேன், என்னத்த சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல அப்படின்னு பஞ்சப்பாட்டு படிச்சாங்கன்னா அது அப்படித்தான் வரும். அது சில மக்கள்லாம் இருக்கிறாங்க, அடுத்தவங்களை பத்தி நல்ல விஷயமாவே சொல்லுவாங்க. யார பார்த்தால் நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பப்பா, அல்லாஹ் அவனை நல்லாக்கி வைப்பான்ப்பா, பரக்கத்தா இருப்பப்பா, சிறப்பா இருப்பப்பா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்றாங்கன்னு வைங்க, அவங்களும் சிறப்பா தான் இருப்பாங்க. இப்ப நம்ம வீடுகள்ல மஜ்லிஸ் வைக்கிறோம், குர்ஆனுடைய மஜ்லிஸ், ஜிக்ர் மஜ்லிஸ் நம்ம வைக்கிறோம். எதுக்காக வேண்டி? பல காரணங்கள்ல ஒரு காரணம், அந்த குர்ஆனுடைய ஆயத்து, ஜிக்ர், ஸலவாத்துகள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஸலவாத்துகள் நம்ம வீட்டுல ஒலிக்கப்படும் போது நம்ம வீட்டினுடைய அந்த அட்மாஸ்பியரே பரக்கத்தாக மாறும், அந்த நல்ல வார்த்தைகள் மாற்றும். அதுக்காக வேண்டித்தான் செய்யறது. அதே மாதிரி தான் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தைகள் இருக்குதா இல்லையா, கெட்ட வார்த்தைகளை அடிக்கடி வாழ்க்கையில பயன்படுத்தினா அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கெட்ட மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குதுன்னு நான் என்னுடைய சொந்த கருத்தாக சொல்லல, ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய திருவாயால் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்லி காட்டுறாங்க, ஒரு வயசான பெண்மணி
ஹதீஸ்லயே அப்படி இருக்குது, வயதான பெண்மணின்னு இருக்குது. ஒரு சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப பாசமானவங்க. மதீனாவுக்கு வந்தா ரசூலுல்லாவை பார்த்து ஏதாவது அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு அன்பான ஒரு பெண்மணி. பல தடவை வந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கல. ஒரு தடவை வரக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிட்ட, வயதான பெண்மணிட்ட கேட்கிறாங்க, மன் அன்தி, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப நாளா வர்ற, எனக்கு எல்லாமோ கொண்டு வர்ற, கொடுக்கிற, போற, வர்ற, உன் பேர் நான் இதுவரையும் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உன் பேர் என்னமான்னு கேட்கிறாங்க. அந்த வயதான பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்றாங்க, அன ஜுஸ்ஸாமா ஜுஸ்ஸாமத்துல் முஸ்னியா, என் பேரு ஜுஸ்ஸாமா அப்படிங்கிறார். ஜீம் ஜுஸ்ஸாமா. ஜுஸ்ஸாமான என்ன அர்த்தம்? அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் அருவருப்பான செயலை செய்யக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஏதோ அவங்க வாப்பமா அப்படி வச்சுட்டாங்க போல் தெரியுது. அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம். நிறைய பேர் அப்படித்தானே வைக்கிறாங்க. இந்த காலத்துல அந்த கூகுள்ல பார்த்து எதையாவது ஒரு பேரை மாடனா வைக்கிற மாதிரி அந்த காலத்துல ஏதோ ஒரு விஷயத்துல வச்சிருப்பாங்க போல் தெரியுது. அந்த அம்மா சொல்றாங்க, என் பேர் இதுதான் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அர்த்தம் பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க, என்ன அருவருப்பான செயல் செய்யக்கூடியவள்ங்கிற அர்த்தம் வரக்கூடிய பேரை வச்சிருக்கிற, இன்னைக்கு நான் உனக்கு பேர் வைக்கிறேன், பல் அந்தி ஹஸ்ஸானா ஹஸ்ஸானத்துல் முஸ்னியா, உன் பேரு இன்னையிலிருந்து ஹஸ்ஸானா, நல்ல அழகானவள், அழகான செயல் செய்யக்கூடியவள் அப்படின்னு உன் பேரை நான் மாத்துறேன், இன்னையில இருந்து அதை வச்சுக்க அப்படிங்கிறான். ஏன் ரசூலுல்லாஹ் மாத்துறாங்க? ஏன்னா அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை, அந்த பெயரு, இவைகளெல்லாம் வாழ்க்கையில தாக்கத்தை, எஃபெக்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக, உமர் ரலியல்லாஹு பெரும் சஹாபி, அந்த சஹாபியினுடைய மக ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வந்து பாக்குறாங்க. பார்க்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. உமருடைய மகள்ன உடனே ரொம்ப பாசத்துல உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்றாங்க, சின்ன பிள்ளை பதில் சொல்றாங்க, என் பேரு ஆசியா அப்படிங்கிறாங்க. ஆசியா, ஆசியானா இந்த ஐன் வச்சது, ஐன் சாது. நம்ம ஆசியான்னு பேர் வச்சிருப்பாங்க நிறைய பேர், அப்படின்னு நினைச்சுக்கிடாது, அது வேற அலிஃப். அது இது ஐன் சாது, ஆசியா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாவம் செய்யக்கூடியவள்னு அர்த்தம். உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க, என் பேர் ஆசியா அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன ஆசியான்னு பேர் வச்சிருக்கிற, வல் அன்தி ஜமீலா, உனக்கு நான் ஜமீலான்னு பேர் வைக்கிறேன், உன் பேரை ஜமீலான்னு நான் மாத்துறேன், அழகானவள், அழகான நடத்தையுடையவள் அப்படின்னு உனக்கு பேரை நான் மாத்துறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் மாத்துறாங்க? ஏன்னா அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது அது சில தாக்கங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஏற்படுத்தி இருக்குது. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, மஸ்முக, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்றாங்க, என் பேரு ஹுசுன் அப்படிங்கிறாங்க. என் பேரு ஹுசுன் அப்படின்னு சொல்றாங்க. ஹுசுன்னா என்ன அர்த்தம்? கவலை, துக்கம், சங்கடம், சஞ்சலம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஹுசுன்னா கவலைன்னு அர்த்தம். என் பேரு கவலை, ஹுசுன் அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன கவலைன்னு பேர் வச்சிருக்கிறியப்பா, நான் உனக்கு பேரை மாத்துறேன், பல் அந்த சஹுல், இன்னையில இருந்து உன் பேரு சஹுல். சஹுல்னா லேசானது, சந்தோஷமானது, மகிழ்ச்சியானது, அந்த மாதிரியான அர்த்தம். அது உன் பேரு இன்னையில இருந்து சஹுல் அப்படின்னு வச்சுக்க அப்படிங்கிறாங்க. பேரை மாத்துனது யாரு? பேரை மாத்துனது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதெல்லாம் ரசூலுல்லாவே உனக்கு நான் இப்படி ஒரு பேரை வைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? அந்த சஹாபி என்ன பண்ணிருக்கணும்? உடனே அப்படி தாழ்ந்து தலைக்கு மேல நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிற யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனா அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, மா அனபி முகையிரி இஸ்மன் சம்மானிஹி அபி, எங்க வாப்ப வச்ச பேரை நான் மாத்த விரும்பல, எங்க வாப்ப வச்ச பேரை நான் மாத்த விரும்பல, எங்க வாப்ப எனக்கு ஹுசுன், கவலைன்னு பேர் வச்சாங்க, அந்த பேரை எனக்கு இருக்கட்டும், அதெல்லாம் நான் மாத்த விரும்பல, இஷ்டப்படல அப்படின்ட்டு. கடைசியில என்னாச்சு? அந்த சஹாபியினுடைய பேரப்புள்ள, மகனுடைய மகன், மகன் வழி பேரப்புள்ள சயீத் இப்னுல் முஸய்யிப்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர், மிகப்பெரிய இறைநேசர்,
அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுடைய பெத்தாப்புக்கு பேரை மாத்த சொன்னாங்க, பெத்தாப்ப பேரை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கவலனே பேர் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அந்த சஹாபியினுடைய மகனுடைய மகன் பேரப்புள்ள சயீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஃபமா ஜாலத் ஃபீனா அல் ஹுசூனத்து பஅத். என் பெத்தாப்பா ரசூலுல்லாஹ் பேரை மாத்தி கவலன்கிற பேரை மாத்தி சந்தோஷம் அப்படின்னு பேரை வச்சுக்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி எங்க பெத்தாப்ப மாத்தி இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லபடியா இருந்திருக்கும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க குடும்பத்துல கவலை மாறவே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம் இல்லாமையே சொல்லுவாங்க, சரின்னு மாத்த வேண்டியதானே. இல்ல எங்க வாப்ப வச்ச பேர் தான் எனக்கு முக்கியம், கவலங்கிற பேரை இருந்துட்டு போட்டுருந்தாங்க. என் குடும்பத்துல இன்னைக்கு வரைக்கும் கவலை மாறாம இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, நாம் வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குது, அது நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ. நல்ல வார்த்தைனா நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தும், கெட்ட வார்த்தைனா கெட்ட தாக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிடுங்க, எப்ப பார்த்தாலும் அந்த சாபத்திற்குரிய வார்த்தையே பயன்படுத்துறாரு. கொள்ளையில போவ, நாசமா போவ, விளங்காம போவ, செத்து வயல, நார பேல, இந்த மாதிரியான வார்த்தையே ஒருத்தர் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு வைங்க, அந்த வீடு என்ன ஆகும்? அந்த வீட்டினுடைய அட்மாஸ்பியர் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி அந்த தாக்கம் சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. சாபத்தை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்வதற்கான மூன்றாவது மிக முக்கியமான காரணம். அப்ப சாபம் என்பது, சாபம் கலந்த வார்த்தையை பயன்படுத்துறது இஸ்லாமிய அனுமதிக்கல, தடுக்குது. அந்த சாபத்திற்குரிய வார்த்தைய ஒருத்தர் துஆவுல பயன்படுத்துறாருன்னு வைங்க, அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆ இருக்குதா இல்லையா, அந்த துஆக்கள்ல சாபத்தை ஒருத்தர் பயன்படுத்தினார் அப்படின்னா அந்த சாபம் ஒட்டுமொத்த துஆவையும் வீணாக ஆக்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அவர்களினுடைய வாகனத்துல போறாங்க, சுத்தி சஹாபாக்கள்லாம் அவர்களினுடைய ஒட்டகத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல ஒரு சஹாபி அவருக்கு சொந்தமான ஒட்டகத்துல வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த ஒட்டகம் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இடும்பு பண்ணிருக்கு, கொஞ்சம் மக்கர் பண்ணிருக்குது, போகாம கொஞ்சம் ஏதோ ஆடம் பண்ணிருக்குது. இப்ப இந்த சஹாபி என்ன பண்றாரு, தன்னுடைய ஒட்டகத்தை பார்த்து சபிக்கிறாரு, நீ நாசமா போவ, சீக்கிரம் போவேன் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி நாசமா போ, சீக்கிரம் போவேன், ஏன் இப்படி மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார். இப்ப பின்னால திரும்பி சஹாபா ஐன சாஹிபுன் நாகதி, தன்னுடைய ஒட்டகத்தை பார்த்து இது நாசமா போ அப்படிங்கிற மாதிரி சாபத்தை பயன்படுத்தினார, அவரை எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த சஹாபி வேகமா வந்து, நான் தான் யார சூழல்தான், என் ஒட்டகம் கொஞ்சம் அப்படி சரியா வராம இருந்துகிட்டு இருந்துச்சு, அதான் அந்த நாசமா போன்கிற வார்த்தையை பயன்படுத்தின அப்படிங்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, அஹிர்ஹா, தயவு செஞ்சு எங்களுடைய ஜமாத்தை விட்டு நீ பின்னால போயிருப்பான், நம்ம எல்லாம் சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறோமா இல்லையா, உன் ஒட்டகத்தை கூட்டிட்டு பின்னால தனியா போயிரு. ஏன் அப்படின்னா, ஃபக்கது உஜீப ஃபீஹா, உன் ஒட்டகத்தை நோக்கி சபிக்கக்கூடிய வார்த்தையை நீ பயன்படுத்தினிய, அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுட்டான், அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுட்டான். இப்ப உன் ஒட்டகத்தின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கிக்கிட்டு இருக்குது. அது எங்களுடைய ஜமாத்துல கூட வந்துச்சுன்னா அந்த சாபம் எங்களுக்கும் சேர்த்து வந்துடும். அதனால தயவு செஞ்சு பின்னால போயிரு, தனியா வா, உன் சாபத்தை எங்க தலையிலையும் சேர்த்து கட்டிட்டு போயிடாத அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதாக ஹதீஸ்ல பாக்குறோம். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு, அந்த துஆக்கள்ல சாபத்திற்குரிய வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்தினார் அப்படின்னா, அப்படி பயன்படுத்துவது அவருடைய ஒட்டுமொத்த துஆவையும் வீணாக்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, வீணாக்கிரும்.
இடையில பயன்படுத்துறதுனா என்ன? ஒருத்தர் அல்லாட்ட துவா செய்யறாரு, யா அல்லா உடல் ஆரோக்கியத்தை கொடு, யா அல்லா பரக்கத்தான ரிசுக்க கொடு, யா அல்லா ஈமான் தக்குவாவை கொடு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட அவருக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே வர்றாருன்னு வைங்க. இப்ப அல்லாஹு தஆலா ஒண்ணா டிக் அடிக்கிறான். யா அல்லா ஆரோக்கியத்தை கொடு, சரி தந்துடுறேன். பரக்கத்தை கொடு, தந்துடுறேன். அப்படி ஒண்ணையா கேட்கும்போது அல்லாஹு தஆலா அதை கபூல் செஞ்சுக்கிட்டே வர்றான்னு வைங்க. அந்த துவாவினுடைய கடைசியில அவருக்கு ஞாபகம் வருது, யாரோ ஒருத்தர் அவருக்கு பிடிக்காத ஒரு மனுஷன், அவன் ரொம்ப நாள நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. டக்குன்னு என்ன செஞ்சிடறாரு, யாரெல்லாம் இவன் ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவனை வீணா போச்சு, அவனுடைய வாழ்க்கையை வீணாக்கிது அப்படின்னு ஒரு சாபத்தை இடையில கொண்டு வர்றாருன்னு வைங்க. அந்த சாபம் அவர் முன்னால கேட்டுக்கிட்டு வந்த எல்லா துவாவையும் ஒட்டுமொத்தமாக வீணாக்கி. அப்ப நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்வால கபூல் செய்யப்படணும் அப்படின்னா அதற்கான மிக முக்கிய கண்டிஷன், நம்முடைய துவாக்கள்ல சாபத்திற்குரிய வார்த்தை என்பது இருக்கக்கூடாது. இது இரண்டாவது விஷயம். நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படுவதற்கான மற்ற மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய மற்ற கண்டிஷன்கள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹு தஆலா வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக.